ரசூலுல்லாஹோட காலத்துல என்னது இரண்டு அதான்கள் இல்ல இப்ப இருக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்ல இப்ப இருக்குதுன்னு என்ன பிழை? அதுல சந்தேகம் இல்லை. எந்த அறிஞர்கள் சொன்னாலும் பிதஅத் பிதஅத் தான். ஷேக் நாசிருத்தீன் அல்பானி என்ன செய்றாருன்னு சொன்னால் என்ன, அதாவது ஒரு அழகான அல் அஜூபத்துன் நாஃபியா அன் அஸ்இலத்துல் ஜாமியா என்ற ஒரு நூல், அந்த நேரில் ஜும்மா சம்பந்தமாக நிறைய கேள்வி கேட்கப்படுது. அதுல இந்த ரெண்டாவது அதான சொல்ற பத்தி கேட்கப்பட்ட நேரத்தில் என்னது தெளிவான பிதஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது இல்லை. அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொன்னார்களா, அறிவிப்பு கொண்டு செய்தார்களா, அது கருத்து முரண்பாடு உள்ள விஷயம் தான். ஆனா அது எப்படி இருந்தாலும் அபூபக்கர் நாங்க செய்யல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யல, உஸ்மான் ரலியல்லாஹு ஆரம்ப காலத்துல செய்யவும் இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சதாக எந்த செய்தியும் இல்லை. அலி ரலியல்லாஹு அதுக்கு வந்தவர் தானே, அலி ரலியல்லாஹு செய்தா எந்த செய்தியும் இல்லை, முஆவியா ரலியல்லாஹு அதுக்கு பின்னால செய்ததாக எந்த செய்தியும் இல்லை. எனவே அப்படி இருக்கிற நேரத்தில் யார் சொல்லி இருந்தாலும் பிதஅத் என்றது பிதஅத் தான். எங்களுடைய அடிப்படை என்ன, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட்டதாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை என்றது கன்ஃபார்ம். ரசூலான காலத்துல இல்லை என்பது கன்ஃபார்மான ஒரு விஷயம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பெருநாளுக்கு அதான் இல்லை, நம்ம இன்றைக்கு மக்கள் எல்லாம் வாராங்க இல்லைன்னு பெருநாளுக்கு அதான் சொன்னா எப்படி இருக்கும்? பெருநாளுக்கு அதான் சொன்னா என்னது, அது பிழை தான். பெருநாளுக்கு அதான் சொன்ன கிரௌட் கூட அவங்க டைமுக்கு வரமாட்டாங்க, என்ன ரீசன் சொன்னாலும் அது பிழை. எனவே அது பிழை என்பதில் சந்தேகமே கிடையாது. அது பிதஅத் நம்ம தவிர்க்கப்பட வேண்டும். எங்க செய்தாலும் எங்களுக்கு அது ஒரு ஆதாரமாக நம்ம கொள்ளக்கூடாது.